முத்து மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போறா. நேத்தோட கண்டினியூஷன்ல மீனா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயில்ல கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து இல்ல வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, நீங்க இது வரைக்கும் தேடினதுக்கு தேங்க்ஸ், ஆனா எங்க பணத்தை தானே எடுத்துட்டு போனாங்க, நாங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து வந்து இத அப்பா எங்க கிட்ட ஆளை தேட சொல்லும் போதே சொல்லிருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் தேடி அலைஞ்ச நான் என்ன கேனையா, நாங்க எல்லா வேலையும் பண்ணி கண்டுபிடிப்போம், நீங்க நோகாம போய் பணத்தை வாங்கிப்பீங்க. அதுக்கு ரோஹிணி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க, நீங்க உங்க வேலையை விட்டுட்டு எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்கு அண்ணாமலை கேக்குறாரு, இதுல என்னமா இருக்கு, முத்து கார் ஓட்டுறான், 4 இடத்துக்கு போறான், அந்த வீடியோ கிடைச்சதுன்னா 4 பேர்கிட்ட சொல்லி ஈஸியா தேடலாம்ல. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இல்ல அங்கிள், பணத்தை கொடுத்து ஏமாந்தது நாங்க தான், இப்போ முத்து கண்டுபிடிச்சா இன்னும் மனோஜ மட்டன் தட்டிக்கிட்டே இருப்பாரு, உன்னால கண்டுபிடிக்க முடியல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாரு, எதுக்கு அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலையோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. விஜயாவோட ரியாக்ஷன் ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப விஜயா சொல்றாங்க, ஏங்க ரோகிணி சொல்றதும் கரெக்ட் தாங்க, இவன் அப்படிதான் சொல்லுவான், ஏய் நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, மனோஜும் ரோகிணியுமே கண்டுபிடிச்சுக்குவாங்க. அப்ப அண்ணாமலை முத்து கிட்ட சொல்றாரு, டேய் முத்து, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் அலையிற, அவங்களே தேடிக்கிட்டோம் விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா நீ சொன்னதுனால தான்ப்பா நான் தேடி போனேன், இல்லன்னா எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம், அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம், ஆனா ஒண்ணு, பணம் கிடைச்சா அவங்க உன்கிட்ட வந்து குடுக்கணும்பா, ஏன்னா ஜீவா கொடுத்த பணத்தையே பார்லர் அம்மாவோட அப்பா கொடுத்ததா சொல்லி ஏமாத்துனாங்க, அந்த மாதிரி இப்ப கதையெல்லாம் சொல்லக்கூடாது, இவங்களால நம்மளதான்ப்பா ஏமாத்த முடியும், வெளியே போனா ஏமாந்துட்டு வராங்க அப்படின்னு முத்து சொன்னதும் ரோஹிணியும் மனோஜையும் காட்டுறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட, மனோஜ் முத்து சொன்னது காதுல கேட்டுச்சா, மனோஜ் கேட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு, இந்த தடவையாவது சரியா நடந்துக்க, என்கிட்ட பணம் வரணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் மனோஜ் வந்து ரோஹிணி தனியா கூப்பிட்டு, அதுதான் முத்துவே அந்த ஆளை கண்டுபிடிச்சிருப்பான்ல, ஏன் வேண்டான்னு சொன்ன, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அதுக்கு வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்து யாரு அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி. அதுக்கப்புறம் மீனா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து கேக்குறாரு, இவ்வளவு நேரம் நின்னு வேலை பார்த்தது பத்தாம இப்ப இதையும் பண்ணணுமா, சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மீனா கேக்குறாங்க, ஏங்க ரோஹிணி நம்மள தேடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முத்து வந்து, ஓ அதுவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா, இவ்வளவு தூரம் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அது என்னமோ அந்த பார்லர் அம்மாக்கு நாம தேடி போறது பிடிக்கல. அதுக்கு மீனா வந்து, நம்ம கண்டுபிடிச்சா காலம் ஃபுல்லா சொல்லி காட்டுவோம்னு வேற சொல்றாங்க, நம்ம ஏங்க சொல்லி காட்ட போறோம். அப்ப முத்து சொல்றாரு, இல்ல மீனா அதெல்லாம் காரணம் இல்ல, 30 லட்சத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு லாபம் தானே, இல்ல நம்ம அதையே சொல்லி காட்டினா கூட அவங்களுக்கு என்ன நஷ்டமாயிர போகுது, அதுக்காக எல்லாம் பார்லர் அம்மா இதை சொல்லல, அது வேற ஏதோ திட்டத்துல இருக்கு, ஒருவேளை அந்த காசை வாங்கிட்டு வீட்டுல சொல்லாம இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அதுக்கு மீனா சொல்றாங்க, போன வாட்டியே அத்தை கிட்ட சொல்லாம இருந்ததுக்கே அத்தை ரோஹிணி ரொம்ப திட்டாங்க, இப்போலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, என்னமோ நமக்கு இனிமே வேலை மிச்சம், நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பாக்கலாம், ஏதோ அப்பா சொன்னாரேன்னு விசாரிச்சேன், இப்ப நம்ம வேலையை நம்ம பாக்கலாம். அப்போ மீனா சொல்றாங்க, உங்களால அப்படி எல்லாம் இருக்க முடியுமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, அண்ணன்ற பாசம் கொஞ்சமாவது இருக்கும்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க, ஏதாவது போய் செஞ்சு வச்சிடாதீங்க, மாமாவே வேண்டான்னு சொல்லி இருக்காரு, ரோஹிணியும் மனோஜுமே கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா திருப்பி மீனா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. பூ கட்டுறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து பேச ஆரம்பிக்கிறாரு, அந்த ஆர்டருக்கு என்ன பண்ண போற, இந்த ஆக்டர் கொடுத்த ஆர்டர் பத்தி கேக்குறாரு. மீனாவும் நான் டிஃபரெண்டா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அந்த லேடி கிட்ட பார்த்து பத்திரமாவே இரு, வெளியெல்லாம் விசாரிச்சேன், அது பெரிய தாதாவா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்றாங்க, அதனால என்ன இப்போ, எனக்கெல்லாம் ஒன்னும் பயம் இல்ல, அப்படியே அவங்க என் ஒம்புக்கு வந்தா என் ஆள் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லி ஒரு வழி பண்ணிருவேன் அப்படி சொன்னது முத்து முழிக்கிறாரு. எது உன் ஆளா, என்ன யாரு எனக்கு தெரியாம ஏதாவது மீனா கேக்குறாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க. முத்து சமாளிக்கிறாரு, இல்ல மீனா அந்த அர்த்தத்துல சொல்லல, எனக்கு தெரியாதா, என் மீனா கண்ணகியாச்சே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன கோவலனா மாதவியை தேடி போலான் இருக்கீங்களா. அதுக்கு முத்து சொல்றாரு, என்ன நானா, உன்னை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு, இதுல இன்னொரு ஆளு வேறையா, முதல்ல உன் ஆளை
ஆளுன்னு சொன்னல, அது யாருன்னு சொல்லு. அதுக்கு மீனா சொல்றாங்க, என் ஆளுக்கு ஒரு போன் போட்டா போதும், டான்னு வந்து நிப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அந்த ஆளு பேர் என்ன? இப்ப மீனா வந்து, சரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ குடுக்கறேன், என் ஆளு பேர்ல ஒரு மாலை கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் யோசிக்கிறாரு, ஆனா ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததா மீனா ஒரு க்ளூ தராங்க, விஜயகாந்த் பாட்டு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது கேப்டன் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு, ஆனா ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியல. மீனா நீ வேணா அந்த பாட்டை அப்படியே மெதுவா வாயில மியூசிக் போடு மீனா அப்படின்னு கேட்டதுக்கு மீனா வந்து மியூசிக் போடுறாங்க. பாட்டை கண்டுபிடிச்சு முத்துவும் அதுக்கு மியூசிக் போடுறாரு. அப்ப முத்து வந்து, அந்த பாட்டா, அது முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட. பாட்டு புரிஞ்சிருச்சு, இதுல அந்த ஆளு பேர் எங்க இருக்கு? அப்ப மீனா வந்து, ஏங்க இன்னும் கூடமா தெரியல, அதோட வரி என்ன? அப்ப முத்து சொல்றாரு, முத்துமணி மாலை. அப்புறம் தான் தெரியுது முத்து. அப்ப மீனா வந்து ஆமான்னு சொல்றாங்க. நானா, என்னதான் உன் ஆளுன்னு சொன்னியா? அப்ப மீனா வந்து, நீங்க ஏன் ஆளு இல்லாம பின்ன வேற யாரு? அப்ப முத்து அதுக்கு, அதான பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு அதே பாட்டை. அப்ப முத்து மீனாவோட ரொமான்ஸ் காட்சிகள் நடக்குது. அப்ப திடீர்னு அவருக்கு போன் வந்துருது. இந்த நேரத்துல எவன்டா போன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாரு. ஃபாரின்ல இருந்து வராங்களாம், உங்களுக்கு 3 நாள்ல சென்னையை சுத்தி காட்டணுமா அப்படின்னு ஒரு கஸ்டமர் வராரு இவருக்கு. அப்ப மீனா வந்து, பரவாயில்லங்க, எனக்கும் டெக்கரேஷன் வேலை வருது, உங்களுக்கும் பெரிய சவாரி வந்திருக்கு. அதுக்கு முத்து வந்து, ஆமா நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லதே நடக்கும். ஆமா பாட்டை எங்க விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி பாட்டு பாட போறாரு. அப்ப மீனா வந்து வாயை மூடுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்து வந்துட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை காட்டுறாங்க. அன்னைக்கு அவங்க வண்டியை ஒருத்த இடிச்சிட்டான்ல, அந்த முருகன் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து வண்டி சாவி குடுக்கறாரு. குடுத்துட்டு, எல்லாமே ரிப்பேர் பண்ணிட்டேங்க, பெட்ரோலும் ஃபுல் டேங்க் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு வித்யா சொல்றாங்க. பாதி காசாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முருகன் வந்து, இல்ல வேண்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கிளம்ப போறாரு முருகன். அப்ப வந்து வித்யா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரு முருகனுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முருக்ஸ்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வித்யா வந்து, என்னங்க அச்சு முறுக்கு மாதிரி சொல்றீங்க? அதுக்கு அவர் வந்து, அப்படிதாங்க கூப்பிடுவாங்க, நான் வரேங்க அப்படின்னு கிளம்பிடுறாரு. அப்ப வித்யா சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. முருக்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்ப ரோஹிணி வந்து பின்னாடி தட்டுறாங்க. ஏய் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா வந்து, நீ எப்ப இங்க வந்த? அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்க? அதுக்கு வித்யா, ஒன்னில்ல முருக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முருக்கா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. வித்யா சமாளிக்கிறதுக்காக, அதெல்லாம் ஒன்னில்ல, நீ ஏதோ பேசணும்னு சொன்னல, வா உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிட்ட 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனால, அவனை பத்தி க்ளூ கிடைச்சிருக்கு, நாங்க அவனுக்கு கோயில்ல வச்சுதானே அட்வான்ஸ் கொடுத்தோம், அங்க சிசிடிவி கேமரா இருக்கும். அப்ப வித்யா கேக்குறாங்க, அப்ப அதுல பார்த்தா அவன் யாருன்னு தெரிஞ்சிட போது, இந்த ஐடியா எப்ப வந்துச்சு? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, முத்துவும் மீனாவும் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. வித்யா வந்து, ஓ அவங்களும் தேடுறாங்களா? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அவங்களும் தேடிட்டு தான் இருந்தாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா வந்து, ஏண்டி இப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இப்ப முத்து அந்த பணத்தை கண்டுபிடிச்சு வாங்கினாங்கன்னா லைஃப் ஃபுல்லா அதையே சொல்லி காட்டிட்டே இருப்பான். அதுக்கு வித்யா கேக்குறாங்க, சொன்னா என்ன, உனக்கு தான் உன் பணம் வந்துரும்ல? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அதுக்கு இல்லடி, அவன் பணத்தை கண்டுபிடிச்சா மனோஜ் கொடுக்க வேண்டிய 27 லட்சத்தை அவன் எடுத்துப்பான், நாங்க வேற அந்த சப்டீலருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த பணம் வந்தாதான் அதெல்லாம் முடியும். அதுவும் இல்லாம நாங்க கண்டுபிடிச்சா மனோஜோட அம்மா கிட்டயும் எனக்கு ஒரு நல்ல பேரு வரும். இப்போ அந்த மீனாவோட அம்மா கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோயில்ல தான் சிசிடிவி கேமரா கேட்கணும், ஆனா நான் போய் கேட்க மாட்டேன், அவங்க கொடுத்த ஐடியால தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால அந்த சிட்டி கிட்ட சொல்லி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து கட் பண்ணா முத்து, மீனா, சத்யா 3 பேரும் நிக்கிறாங்க. உன் வீடியோ அந்த சிட்டி தான் ரிலீஸ் பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து, சந்தேகம் எல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் அவன் தான் பண்ணிருக்கான். அப்ப சத்யா சொல்றாரு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் என்கிட்ட வந்து ஓவரா பேசினான்னு. அப்ப முத்து கேக்குறாரு, ஆனா ஒண்ணு, என் போன்ல தான் அந்த வீடியோ இருந்துச்சு, அது எப்படி அவன் கைக்கு போயிருக்கும்? அப்ப சத்யா சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு, அந்த சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது இன்னும் பழக்கத்துல இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சத்யா வந்து, 2 பேருக்கும் காமனா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்காங்க, அப்போ அவங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. சரின்னு சத்யாவும் சொல்றாரு. அங்க இருந்து அப்படியே ரோஹிணியும் வித்யாவையும் காட்டுறாங்க. அப்ப வித்யா கேக்குறாங்க, ஏண்டி சிட்டியோட ஆபீஸ்க்கு போகாம இங்க ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஆல்ரெடி மனோஜுக்கு நான் சிட்டி கிட்ட கடன் வாங்கினது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு வித்யா கேக்குறாங்க, அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இந்த முத்து தான் சொல்லியிருக்கான், அவனோட மச்சான் அங்கதானே வேலை பார்த்தான், மனோஜ் வேற என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கான், இப்ப அந்த சிட்டி ஆபீஸ்ல போய் பாக்குறதுக்கு எனக்கு சேஃப்டி இல்ல, அதனாலதான் இங்க வர சொல்லியிருக்கேன்.
அப்ப வித்யா சொல்றாங்க, பரவாயில்லடி, நல்லா உசாரா தான் வேலை பாக்குறேன். அப்ப அந்த சிட்டி வரான், என்ன மேடம் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்க? அப்ப ரோஹிணி, ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும், அந்த மீனாவோட தம்பி வீடியோவை நீங்க தானே ரிலீஸ் பண்ணீங்கன்னு முத்துக்கு டவுட் வந்துருச்சு. அந்த முத்து சும்மா இருக்க மாட்டான், அதை தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணுவான், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சிட்டி வந்து, அதெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாதுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வித்யா வந்து, ஆமா அந்த பிஏ இங்க உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிட்டி, அவனை அப்பயே நான் நார்த் சைடு பார்சல் பண்ணி அனுப்பிட்டேன், அவனை பத்தி எதுவும் பயப்பட வேண்டாம். ஆமா ஏதோ ஹெல்ப்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, நாங்க ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்கலாம்னு இருந்தோம், அதுக்கு கதிர்னு ஒரு ஆள் கிட்ட 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம். நாங்க பணம் கொடுத்த ஆளு சரியான ஃப்ராடு, வேற யாரோ வீட்டை அவன் வீடுன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சிட்டி சொல்றான், பணத்தை எடுத்தவன் எங்க ஓடி இருப்பான்னு தெரியலையே, அவன் போட்டோ ஏதாவது இருக்கா? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு கோயில்ல தான் மீட் பண்ணோம். மீனாவோட அம்மா கோயில் வாசல்ல கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோயில்ல தான். அந்த கோயில்ல சிசிடிவி ஃபுட்டேஜ நீங்க தான் வாங்கணும், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிட்டி வந்து, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அதனால எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு சிட்டி வந்து, வெளியாளுங்களுக்கு 4%, உங்களுக்குன்றதுனால 2%, 30 லட்சத்துல 2% 60,000 ரூபாய் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது அங்க இருந்து முத்துவு காட்டுறாங்க. ஃபாரின் கஸ்டமர் வந்திருக்காங்க 2 பேரு. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறிடுச்சுன்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்க மலேசியால இருக்கிறதா சொல்றாங்க. அங்கேயே எபிசோட் இன்னைக்கு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த சிட்டி கோயிலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள் வந்து, நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களுக்கு எதுக்கு நாங்க ஃபுட்டேஜ் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிட்டி வந்து, என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்களா மீனா, உங்க அம்மா, அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, மீனாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டுச்சு, ஆனா ரூல்ஸ் படி நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.